குழந்தை கடத்துறவங்கிட்ட இருந்து சுடர் பாப்பாவை வெற்றி எப்படியோ காப்பாற்றி கூட்டின்னு வந்தவர். அவருக்கு இந்த குழந்தை எங்கே விடுறது எதுவுமே தெரியல. ஏன்னா குழந்தை மயக்க நிலையில் இருக்கால, அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதனால் அவருக்கு தெரிஞ்ச இடம் அவளை எங்கே பார்த்தாரோ அங்கேயே விட்டுருவார். விட்டு போக மனசு இல்லாமல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி தெளித்து விட்டுருவார். அப்போ எழுந்து நடந்து கொஞ்சம் நடமாடுவா, பின்தொடர்ந்தே போவார். அந்த குழந்தை எங்கே போகுதுன்னு பார்க்கறதுக்காக சுடருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா தருண் சுடர் பார்த்த உடனே அம்மா சுடர் வந்துட்டான்னு கத்துவா. சரலாம் ஓடி வராங்க. அந்த நேரத்தில் இவரும் குழந்தை வீடு தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் சுந்தரம் அழுதுகிட்டே சுடர் பாப்பா தேடி அங்கங்கே அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஜெயிலையும் அபிக்கு ஒரே டார்ச்சர். இந்த காஞ்சனாவால் உன் பொண்ணை எப்படியோ பாப்பா கருணாகிட்ட ஒப்படைக்க போகிறேன்னு அவள் வேறு சொல்லிகிட்டே இருக்கால. இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டும் குமுதாவும் அதை பற்றி வருத்தப்படாத, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் விசாரிக்கிறாரு. சுடரை பார்த்தோன்னே அவங்க மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாச்சு எங்கே போனேன்னு ஒன்று இல்லை மாமா, நான் பார்க்குக்கு விளையாட போனேன், அப்போ இது மாதிரி ஆனிச்சு நடந்த விதத்தெல்லாம் சொல்கிறாரு. யாரும் காப்பாற்றுனாங்க தெரியல, நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. தியாவை பார்க்குறாரு. தியா தானே போய் சொல்லியிருப்பா. ஃபஸ்ட்டு விசாரிக்க சொல்லி எனக்கு சுடர் எங்கன்னே தெரிலன்னு சொல்லுவாள்ல. இது நடந்த விஷயம்லாம் கேட்டு பயங்கரமாக திட்டுவார், அடிக்க போவார். அந்த நேரத்தில் சரளா வந்து நம்ம பொண்ணு மேலே தப்பு சொல்கிறீங்களே, இவன் உங்கள் அனுமதி இல்லாமல் எப்படி பார்க்குக்கு போனால் அது தப்பு தானேன்னு சொல்லிட்டு பழைய தூக்கி சுடர் மேலே போடுவா இந்த சரளா. சின்ன வயசுல இந்த வஞ்செல்லாம் வேண்டாமா, பெருசானா அது அப்படியே வளர்ந்துடும், அதனால அவளும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே, வயசு குழந்தை தானே, அவகிட்ட ஏன் வெறுப்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லுவார். என்ன புத்திமதி சொன்னாலும் இந்த தியா அவங்க அம்மா குழந்தை தான், எதுவுமே கேட்கவே போகிறதில்ல. சர்டிஃபிகேட் எடுத்து சாமி பாடத்தாண்ட வைக்க பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிடுறா. அந்த நேரத்தில் அவங்க மாமா கூப்பிட்றான்னு ஓடி வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட்டே எரிஞ்சு கிடக்குது. அது யார் எரிய வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை சரளா எரிய வச்சிருப்பாளே, இல்லை தியா தான் எரிய வச்சு, 2 பேர் யாருன்னா ஒருத்தர் தான் வேணா அந்த சர்டிஃபிகேட்டை கொளுத்தி இருக்கணும். அது இருந்தால் தானே ஸ்கூலில் சேர்க்க முடியுன்ட்டு பாவம் சுடர் பாப்பா என்ன கதர்வாலோ, அது எப்படி எல்லார் கண்லேயும் மண்ணை தூவிட்டு ஜெயிலுக்குள்ளே எப்படி பக்குவமாக போய் அந்த டிசி வாங்கினாங்கன்றது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும்.